ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாத்துக்கும் ரமஸான் நல்லபடியாக பெய்து கொண்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். ரமஸான் கடைசி 10க்கும் வந்துட்டோம். இந்த டைமில் எங்களோட இஃப்தார் டேபிளுக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ஒன்று செய்கிற மாதிரி தான் காட்ட போகிறேன். வாங்க எங்களோட இந்த ஸ்நாக்ஸுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றதை பார்ப்போம். இந்த ரமஸான் கடைசி 10ல் எல்லோரும் அமல் செய்கிறதுலேயும் ஷாப்பிங் செய்கிறதுலேயும் மிச்சம் பிஸியாக இருப்பீங்க. இந்த டைமில் எங்களோட இஃப்தார் டேபிளுக்கு ஈஸியாக செஞ்சுக்கொள்ள வேண்டிய மாதிரி ஒரு டோட்டலா கார்ன்ஸ் ஒன்று செய்கிற மாதிரி தான் காட்ட போகிறேன். இது ஈஸியாக செஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு ஸ்நாக்ஸ் உண்டு. வாங்க நாங்கள் இப்போ இதை எப்படி செஞ்சுக்கொள்ள போகிறேன்றதை பார்ப்போம். எங்களோட இந்த டோட்டலா கார்னை செஞ்சுக்கொள்கிறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு டோட்டலா ரொட்டி கொஞ்சம் செஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு நான் பால் எடுத்துக்கிறேன், மாவு எடுத்துக்கிறேன், பேக்கிங் பவுடர், உப்பு, தேங்காய் இவ்வளவு தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க எங்களை இந்த டோட்டலா ரொட்டி எப்படி செஞ்சுக்கொள்கிறேன்றதை பார்ப்போம். ரமதான் கடைசி எண்டாவே எல்லோரும் ஈதுக்கு ரெடியாகி கொண்டிருப்பாங்க. ஈதுன்னு சென்னாவே எங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு நினைவுக்கு வாரே மெஹந்தி தான். இந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட்டை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஷா சிஸ்டர்ஸ் ஹெனா அண்டு இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ். இவங்க கொலம்போ 15ல் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறாங்க. நீங்கள் கொலம்போவில் இருந்தீங்கன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கும் மெஹந்தி போட்டுக்கொள்ளும். இவங்க ப்ரொஃபஷனல் மெஹந்தி ஆர்டிஸ்ட் தான். இவங்க ப்ரைடுக்கும் மெஹந்தி போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொலம்போக்குள்ளே மட்டும் ஹோம் விசிட் பண்ணி மெஹந்தி போடுவாங்க. உங்களுக்கு ஈத்க்கு மட்டும் இல்லை, வெட்டிங்க்கு இல்லாட்டி உங்களோட ஸ்பெஷல் லொக்கேஷன் எதுக்கும் இவங்கள்ட்ட சொல்லி மெஹந்தி போட்டுக்கொள்ளும். உங்களுக்கும் மெஹந்தி போடணுமெண்டா இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் தந்திக்கிறேன். இவங்கள கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கொள்ளும். வாங்க இப்போ நாங்கள் இந்த டோட்டலா ரொட்டியை எப்படி செஞ்சுக்கொள்கிறேன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நான் இதுக்கு 600 கிராம் மாவு எடுத்துக்கிறேன். இதுக்கு உப்பு கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன். அதையும் இதில் போட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் போட்டு கையால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி கையால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி எங்களோட இந்த ரொட்டி டோவை கொஞ்சம் பிணைஞ்சிக்கொள்ள போகிறேன். இதுக்கு ஒருமைக்கே பால் மிச்சமாக ஊற்றிக்கொள்ளாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா சாஃப்ட் டோ ஒன்று பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். எங்களோட ரொட்டி டோவை இப்படி பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கே பார்த்தா விளங்குதாய்க்கும் இது நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்படி பிணைஞ்சி கொண்டு எங்கேருந்து ரொட்டி டோவுக்கு மேலால் நான் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்படி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் எங்கேருந்து ரொட்டி டோவை மூடி ஒரு 15-20 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். 20 நிமிஷத்துக்கு பிறகு பார்ப்போம் எங்கேருந்து ரொட்டி எப்படி செஞ்சுக்கொள்கிறேன்ட்டு. 20 நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் எங்கள்கிட்ட ரொட்டி டோவை எடுத்து ரிட்டன் நான் இதை கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிட்டு நான் இதால் சின்ன சின்ன பவுல் செஞ்சுக்கொள்ள போகிறேன். இப்படி எங்கள்கிட்ட எல்லா ரொட்டி டோவையும் சின்ன சின்ன பவுல் செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இப்படி செஞ்சு கொண்ட பவுல் ஒன்றொண்டாக எடுத்து நான் ரொட்டியை செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி ரோல் பண்ணி நான் எங்களோட ரொட்டியை செஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது மிச்சம் கனமும் இல்லாமல் மிச்சம் மெல்லிசியம் இல்லாமல் செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு பார்த்தா விளங்குதாய்க்கு இந்த மாதிரி நான் மிச்சம் மெல்லிசியம் இல்லாமல் மிச்சம் கனமும் இல்லாமல் செஞ்சு எடுத்துக்கிறேன். நான் இப்போ எங்களது ரொட்டியை சுட்டுக்கொள்கிறதுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன். எங்களது பேன் ஹீட்டாகி கொண்டு வரப்போக்கல அதில் எங்களது செஞ்ச ரொட்டியை போட்டு சுட்டு எடுத்துக்கொள்ளணும். இப்படி 2 சைடையும் கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கொள்ளணும். இப்படி 2 சைடும் சுடுபட்டத்துக்கு பிறகு இதை அடுப்புலேருந்து எடுத்துக்கொள்ளணும்.
இந்த மாதிரி நான் எங்களோட மற்ற எல்லா ரொட்டியும் செஞ்சு கொள்ள போகிறேன். இப்படி எங்களோட ரொட்டியெல்லாம் செஞ்சுட்டு எங்களோட ரொட்டியெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கொள்ளணும். ரொட்டி ஆறி வரும் வரைக்கும் நான் எங்களோட இந்த டோட்டலாக கொண்ட ஃபில்லிங்கை செஞ்சு கொள்ள போகிறேன். வாங்க இதை எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். எங்களோட இந்த ஃபில்லிங்கை செஞ்சு கொள்றதுக்கு நான் சொசேஜஸ் கொஞ்சம் எடுத்து அதை இப்படி சின்ன சின்ன பாக்ஸ் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃபில்லிங்கை செஞ்சு கொள்றதுக்கு சொசேஜஸ் என்றே இல்லை, சிக்கன், பீஃப், ஃபிஷ் உங்களுக்கு விருப்பமான எதுவும் போட்டு செஞ்சு கொள்ளையிலும். இதுக்கு நான் 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு கார்லிக் பவுடர் இல்லாட்டி கார்லிக் பேஸ்ட் சரி ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். இதுக்கு 1.5 டீஸ்பூன் கொச்சிக்கத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். வினாக்கிரி 1/2 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கே முட்டை ஒன்று எடுத்து அதே முடிச்சு போட்டுக்கொள்கிறேன். 2.5 டேபிள் ஸ்பூன் மாவும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு கையால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நான் இது ஒரு 1/2 hour வச்சு மேரினேட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட மிக்ஸ் பண்ணி வச்ச சொசேஜஸ் மேரினேட் ஆகி வரும் வரைக்கும் நாங்கள் சோஸ் மிக்ஸினோடு செஞ்சு கொள்வோம். எங்களுக்கு சோஸ் மிக்ஸினை செஞ்சு கொள்கிறதுக்கு வீதூர் பவுல் ஒன்று எடுத்து அதில் 150 ml டொமேட்டோ சோஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கே 100 ml மயோனிஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு ஸ்பூன் ஒன்றால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி எங்களோட சோஸை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டுட்டு நான் எங்களோட மேரினேட் பண்ணி வச்ச சொசேஜஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். 1/2 hourக்கு பிறகு நான் எங்களோட ஃபில்லிங்கை செஞ்சு கொள்றதுக்கு பேன் ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன். எங்களோட பேன் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல அதுக்கு நான் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எங்களோட ஆயில் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல அதுக்கு நான் மேரினேட் பண்ணி வச்சுக்கொண்டு எங்களோட இந்த சொசேஜ் மிக்ஸினை போட்டு எங்களோட சொசேஜ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட சொசேஜஸ் எல்லாம் இப்படி நல்லா ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கல எங்களுக்கு இந்த அளவு போதும். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி எங்களோட சொசேஜஸை எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்கிட்ட இந்த டோட்டலாக கோனை செஞ்சு கொள்றதுக்கு ஒரு பிளேட் ஒன்று எடுத்து அதுக்கு மேலே நாங்கள் செஞ்சு கொண்ட இந்த டோட்டலாக ரொட்டியை வச்சுட்டு அதை சரி நடுவால் 2க்கு வெட்டி கொள்கிறேன். இப்படி 2க்கு வெட்டிட்டு அதில் ஒரு 1/2 எடுத்து நான் அதை கோன் ஷேப்புக்கு செஞ்சு கொள்கிறேன். இப்படி கோன் ஷேப்புக்கு செஞ்சுட்டு இது கலராமல் நான் இதுக்கு டூத் பிக் கொண்டு குத்தி கொள்கிறேன். இப்படி டூத் பிக் குத்தி இதை கோனை கலராமல் இப்படி செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி நான் எங்களோட மற்ற எல்லா ரொட்டியையும் வெட்டி இந்த மாதிரி கோன் ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி ரொட்டியெல்லாம் ஹாஃப்க்கு வெட்டிட்டு இதெல்லாம் கோன் ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். எங்களோட ரொட்டி எல்லாம் இப்படி கோன் ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் இப்போ இதுக்கு எப்படி ஃபில்லிங் போட்டுக்கொள்கிறேன்றதை பார்ப்போம். நான் எங்களோட இந்த டோட்டலாக கோனை செஞ்சு கொள்றதுக்கு சீஸ் ஸ்லைஸ் எடுத்துக்கிறேன். எப்படி ஸ்லைஸ் சீஸ் எடுத்து அதை 2க்கு வெட்டி எடுக்க போகிறேன். இது உங்களுக்கு விருப்பமெண்டா போடலும், அப்படி விருப்பம் இல்லாட்டி உங்களுக்கு சீஸ் போடாமையும் செஞ்சு கொள்ளையிலும். என்ற சிலவங்க சீஸ் தின்றல, அப்படி தின்றல்லாதவங்களுக்கு சீஸ் போடாமையும் செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும்.
நான் எங்களோட சீஸை இப்படி ரெண்டுக்கு வெட்டி எடுத்துக்கிறேன். சலாத் இதில் கொஞ்சம் எடுத்து நல்லா கழுவிட்டு அதை இப்படி சின்னதாக வெட்டி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு நான் செஞ்சு கொண்ட டோட்டலாக கோன் எடுத்து அதில் நான் கட் பண்ணி எடுத்த ஹாஃப் சீஸ் ஸ்லைஸை வச்சுக்கொள்ளணும். இப்படி வீடியோவில் காட்டுற மாதிரி சீஸை வச்சுட்டு இதுக்கு சைடில் சின்னதாக வெட்டி கொண்ட சலாதில் கொஞ்சமாக வச்சுக்கொள்ளணும். சலாதிலையும் வச்சுட்டு இதுக்கு நடுவில் நாங்கள் செஞ்சு கொண்ட சொசேஜஸ் ஃபில்லிங்கால் கொஞ்சமாக வச்சுக்கொள்ளணும். இதில் ஃபில்லினை கொஞ்சம் கரண்டி ஒன்றாலும் உள்ளுக்கு அமுக்கி நல்லா கொஞ்சம் ஃபில்லினை நிறச்சி போடணும். ஃபில்லிங்ஸுக்கு மேலால் நாங்கள் செஞ்சு வச்சுக்கொண்ட டொமேட்டோவும் மயோனீஸும் மிக்ஸ் பண்ண சோஸால் கொஞ்சம் ஊற்றிக்கொள்ளுறேன். இது நாங்கள் இப்போ ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட டோர்ட்டிலா கோன். இதே மாதிரி எங்களோட மற்ற எல்லா டோர்ட்டிலா கோனையும் செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இப்படி நாங்கள் செஞ்சு கொண்ட எங்களோட எல்லா ரொட்டி கோனுக்கும் இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் வச்சு எங்களோட டோர்ட்டிலா கோனை செஞ்சுக்கொள்ளணும். இது நான் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்ச டோர்ட்டிலா கோன்ஸ். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் உண்டு. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் மார்னிங் இஃப்தார் டேபிளுக்கு இந்த டோர்ட்டிலா கோனை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்களோட இந்த டோர்ட்டிலா கோன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையாட்டம் இன்னும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும். இது உங்களுக்கு இஃப்தார் டேபிளுக்கு மட்டுமே இல்லை, இது ஒரு டீ டைமுக்கு இல்லாட்டி ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு, பர்த்டே டேபிள் டெக்கரேஷனுக்கு இப்படி செஞ்சு வைக்கலும். இது டிஃப்ரெண்ட்டாகவும் பசந்தாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சின்னவும் மிச்சம் விருப்பமாக தின்னக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் உண்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள்.